தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்று அருமையாக தேவாரம் நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றது. இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவன் பிரகாசமாக எழுந்தளிருக்கக்கூடிய கோயில்களை தேடி சென்று வழிபாடு செய்வதுதான் உயிர்களாகிய நம்முடைய கடமை. இறைவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றான். சைவ சித்தாந்தம் அதை 4 வகையாக சொல்லும். தனு, கரண, புவன, போகங்கள் என்று சொல்லும். தனு என்று சொன்னால் இந்த உடம்பு, கரணம் என்று சொன்னால் கை கால் முதலான கருவிகள், புவனம் என்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலகம், போகம் என்று சொன்னால் நாம் அனுபவிக்கின்ற அத்துணை போகங்களையும் படைத்து கொடுத்தவன் இறைவனே. பல்வேறு நன்மைகளை நமக்கு செய்த இறைவனுக்கு நாம் எப்படி நன்றி பாராட்ட முடியும்? மலைக்கு ஏதேனும் நாம் கைமாறு செஞ்சிட முடியுமா? முடியாது. அதுபோல இறைவனுக்கும் நாம் கைமாறு செய்துவிட முடியாது. எனவே நன்றி பாராட்டுதலினுடைய ஒரு கூறாக கோயிலாக போய் வேணா அவனுக்கு நம்முடைய வணக்கத்தை, அன்பை, நன்றியை சொல்லிவிட்டு வரலாம். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். எடுத்துக்காட்டுக்கு இப்போ உலகியல்லையே பாருங்க, நம்மளுடைய இளமையாக இருக்கிற காலத்தில் யாரையெல்லாம் தேடி போய் பழகணுமோ அவங்க தான் முதுமை காலத்தில் நம்மளை வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா? இளமையாக இருக்கும்போது ஒரு சில பேரை நம்ம மதிக்காம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம முதுமை காலத்தில் நமக்கு ஒரு தேவைன்னா உதவுவாங்களா? மாட்டாங்க. இது உலகியல். இப்போ நாம் இறைவனை தேடி போவோமே ஆனால் நம்மால் முடியாத காலகட்டத்தில் நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து இறைவனை நினைத்தாலேயே அவன் அங்கு எழுந்தருளி நமக்கு அருள் செய்வான். எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்று அருளி என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே கலிப்பாலை மேயானேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிறார். ஆக தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம் என்ன செய்யலாம்? இறைவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே. இறைவனை ஆடியும் பாடியும் வழிபாடு செய்தால் நமது உள்ளத்திலே எந்த வகையான வேதனைகள் இருந்தாலும் ஓடி போகும் உள்ள வினைகளே. அது பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வருத்தம் இருக்கலாம், வாழ்வியல் குடும்பம் சார்ந்த தேவைகள் இருக்கலாம், என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நோய் நொடி நீங்கணும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. எந்த தேவையாக இருந்தாலும், எந்த மனக்குறையாக இருந்தாலும் இறைவன் அதை தீர்த்தருளி நமக்கு அருள் செய்வான் என்று அப்பர் சுவாமிகள் இந்த தேவாரத்தில் மிக அருமையாக நமக்கு குறிப்பிடுகின்றார்.